அசோக் செல்வன். நான் நாசர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன், அவர் நெகிழ்ந்துட்டார் இவரை பாராட்டும் போது. எனக்கு நாசரை பார்த்த மாதிரி இருக்கு இவரை பார்க்கும்போது. நான் அதே போலீஸ் வேஷம் இருக்கு. நாசர் அந்த பில்டிங்கில் நடந்து வருவார். கண்டிப்பாக அப்போ பார்த்த உடனே தெரியும் யார் இந்த பையன்னு கேட்பாங்க எல்லாரும். அந்த பையன் தான் இங்கே இருக்கார். இன்னும் அப்படியே பையனாக தான் இருக்கார். இதெல்லாம் மேக்கப், வெள்ளை டை போட்டுட்டு வந்திருக்காரு. அப்படி தான் எனக்கு தோணுது. இங்கே உதவி இயக்குனரை நடிகையாக்கி இருக்கிறார். நட்சத்திரமாவதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கிறது சஞ்சனா. அப்புறம் வேற என்ன, யார் நிறைய பேர் இருக்காங்க கலைஞர்கள். இதில் நான் விட்டுறக்கூடாது, அதே நேரத்தில் நான் போர் அடிக்கவும் கூடாது உங்களை. இதில் அடிங்கிறங்கிற நான் அடிச்சிடுவேன் அப்புறம். இல்லை, இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நான் இந்த சந்தோஷ தருணங்கள்ங்கிறது சினிமா பார்க்கும்போது இருக்கும், எடுக்கும்போது அவ்வளோ இருக்காது. அதுவும் நான் 200 சொச்சம் சினிமாக்கள் நடிச்சிருக்கேன். அதில் நான் படம் எடுக்க வரும்போது எனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் நிறைய. அந்த கண்ணீர் ஓடையை தாண்டி தாண்டி தான் நான் வந்துட்டு இருக்கணும். அதெல்லாம் நான் மனசில் வச்சுக்கல. ஏன் தெரியுமா? அந்த வன்மங்கள் எல்லாம் எனக்கு கேட்காமல் உங்கள் ஆரவாரம் என்னை தூக்கிவிட்டது, கண்ணீர் துடைத்து விட்டது என்பதுதான் உண்மை. அதுவும் என்ன மாதிரி ரசிகர்கள், என் கூடவே இருந்தவங்க, எனக்கு இவர் ரசிகர் என்றே தெரியாதவர்கள். அசோக் செல்வன் சொன்னார் இல்லையா, எல்டான்ஸ் ரோட் வாசல் நின்ன கூட்டத்தில் நானும் நின்னேன்னு. நான் அவர்களுக்கெல்லாம் எப்படி நன்றி சொல்லுது? அதுக்கு தான் அரசியலுக்கு வந்தேன். புரியுதா உங்களுக்கு? நான் சீஃப் மினிஸ்டர் ஆகிறதுக்காக வரல. எம்எல்ஏ எம்பி எல்லாம் எனக்கு புரியாது. ஆனால் 40 வருஷமா ஒரு எம்எல்ஏ ஒரு தொகுதியில் என்ன பண்ண வேண்டுமோ அதை நாங்கள் தமிழகத்துக்கு மெதுவாக பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நாங்கள் தனி மனிதர்கள். இங்கே இருந்து என் கூட உழைத்த தம்பிகள் எல்லாம் இன்று பெரியவர்களாக, பெரிய மனிதர்களாக சமுதாயத்தில் நடந்து கொண்டிருப்பது எனக்கு பெருமை. உங்கள் தம்பிகளும் அப்படி நடக்க வேண்டும், நடக்க வைக்க வேண்டும். எஸ்டிஆர் நாசர் பாய், நாங்கள் சினிமா தவிர நாங்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்ட காதல் வசனங்கள் நிறைய. உட்காருங்க, அப்புறம் கட்டி பிடிச்சிக்கிறோம். என்ன ஆர்வம் சார் அவருக்கு சினிமாவில், தமிழ் மேலே எல்லாமே. நாங்கள் கலந்து பேசிக்குவோம், கலந்து ஆலோசிப்போம். நான் எங்கள் ஆலோசனை பூரா நீங்கள் எங்கே வீடு வாங்கியிருக்கீங்க, எத்தனை கிரவுண்டுன்னு கேட்டதே கிடையாது. அவரும் கேட்டது கிடையாது, நானும் கேட்டது கிடையாது. சினிமாவை எப்படி தூக்கி பிடிக்கணும், நம்ம என்ன பண்ணலாம், அது சின்ன படங்கள் வருவதற்கு என்ன வழி பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சதும் நாங்கள் நினச்சோம் பாருங்க. அதுதான் உண்மையான சினிமா ரசிகனின் லட்சணம். அது நான் பல பேரிடத்தில் இங்கே பார்க்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.